உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு நாம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 26/8/2024 ஸ்டார்ட் ஆகி 22/10/2024 முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 58 நாட்கள். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களாப்பட்டது தனக்கு ஒரு திங்கிங், நாம இன்னைக்கு எப்படி இருப்போம், இந்த மாசம் எப்படி இருப்போம், இந்த வருஷம் எப்படி இருப்போம், இந்த மாதிரி கேள்விகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது போக நம்ம ஜாதகத்தை பார்க்கலாமா, நம்ம ஜோசியத்தை பார்க்கலாமா, இல்லை நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த வாரம் எப்படி இருப்போம், இந்த மாசம் எப்படி இருப்போம், இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிக்க போறோம், நம்மளுக்கு தொழில் கிடைக்குமா, நம்ம வெளிநாடு போவோமா, நம்ம அந்த அரசியல்ல ஜெயிப்புமா, இல்லை இந்த கம்பெனியில இந்த பதவிக்கு நம்ம வருவோமா, நம்மளுக்கு திருமணங்கள் நடக்குமா, இல்லை நம்ம குடும்பத்திற்கு கூடிய கஷ்டங்கள் தீருமா, இப்படிங்கிற எத்தனையோ கேள்விகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதுல இருந்து அந்த விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறதுல இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப மிதுனத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப தனஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறாங்க. இது யோகமா இல்லைங்களா சிம்மராசிக்காரர்களே? கண்டிப்பாக இது யோகம். அந்த செவ்வாய் மட்டும் பார்க்கல, அந்த குரு பகவானும் ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறாங்க. அப்ப கன்னிராசி செவ்வாய் பகவானும் பார்க்கறாங்க, அந்த குரு பகவானும் பார்க்கறாங்க. அப்ப அது 2 பேர்த்துடைய பார்வையும் கன்னிராசியில் விழுகுது. இது குரு மங்கள யோகம். அந்த குரு மங்கள யோகமாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்திலிருந்து கிடைக்கிறது. அப்ப அந்த சிம்ம ராசிக்காரருக்கு அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? படிப்பு, வாழ்க்கை, தனம். இந்த 3 விஷயத்திலையுமே நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஜெயிக்க போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப எந்த மாதிரியான சனி பகவானுடைய அனுகிரகங்கள் இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய அந்த தொந்தரவுகளை விட்டு, அந்த சனி பகவானால நீங்க குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டு, மனசளவுல பாதிக்கப்பட்டு, இந்த உள்குத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையைத்தான் அந்த சனி பகவான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ள இருந்துட்டே உங்களை உங்களுடைய செயலாக்கத்தை தடுத்து, குடும்ப நிம்மதியை கெடுத்து, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்துக்கு இந்த குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்கிறாங்க. அப்ப இந்த பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி உங்களுடைய பணம் மாட்டிருச்சு, ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு பணம் சிக்கல்ல இருக்குது, அது ரிலீஸ் ஆகல, ஒரு டாக்குமெண்ட் சரியா எழுதல, ஒரு கையெழுத்து சரியான முறையில போடல, ஒரு இடம் வாங்கி இருக்கிறீங்க அதுல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல குடும்ப ரீதியான பிரச்சனைகள், சலிப்பு, சங்கடம், வேதனை, மன ஒற்றுமை இல்லாமல் நீங்க ஊருக்கே ராஜாவாக இருக்கலாம், நீங்க சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், பெரிய லெவல்ல இருக்கலாம். வீட்டுக்கு வந்தா அந்த சந்தோஷங்கள் இருக்கணும். வெளியில உங்களை மந்திரி மதிக்கலாம், எம்எல்ஏ மதிக்கலாம், கவுன்சிலர் மதிக்கலாம், பிரசிடென்ட் மதிக்கலாம்.
அது முக்கியம் இல்லை. வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவி உங்களை மதிக்கணும், மனைவிக்கும் உங்களுக்கும் அந்த சந்தோஷங்கள் அப்படிங்கிறது திருப்தியா இருக்கணும். அந்த சந்தோஷமே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லை. குடும்ப அமைதி இல்லை, மக்களால் சந்தோஷம் இல்லை, மக்கள் தலையெடுத்து உங்களுக்கு திருப்தி இல்லை, பையன் என்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாப்புல, பொண்ணு என்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாப்புல, இதனால மனம் உடைஞ்சு மன நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் குருமங்கள யோகம் உங்களுக்கு உருவாகிறது. இந்த குருமங்கள யோகத்தினால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ மக்கள் மூலியமாக ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். மகனால் சந்தோஷம், மகளால் சந்தோஷம், கட்டின மனைவியாலுமே உங்களுக்கு சந்தோஷம். அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக ஒற்றுமையாக இந்த சந்தோஷங்கிறது நடக்க போகிறது. நீங்க எல்லாரும் செஞ்சு வெளியில போவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இப்போ வரக்கூடிய பீரியட்ல இது நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. குரு பகவான் பார்க்கிறாரு. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு அந்த 6ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயும் குருவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது கடன். இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். சொத்து பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு தீரும். எதிரிகளால் வந்த தொந்தரவு, எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, திருஷ்டி, செய்வினை, சூனியம், இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். கடன் பட்டு நான் ஊர் விட்டு ஊர் மாறி போறேன், நான் மஞ்சள் நோட்டீஸ் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பிரச்சனையும் இப்ப சால்வ் ஆகும், யாராவது ஒரு முக்கியஸ்தர் மூலியமாக. அப்ப நீங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ம ராசிக்காரருக்கு வாழ்வதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு டைம் இப்ப வந்தாச்சு. இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நீங்க வாழக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. இந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்ப வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க சிங்கப்பூர், மலேசியா, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, இந்த மாதிரி கண்ட்ரியில இன்னும் நிறைய கண்ட்ரியில் இருக்கிறவங்களா அப்படின்றது மனம் உடைஞ்சு வாழ்க்கையில சில பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாமல் மனசுக்குள்ள போட்டு தவிச்சு வெந்து புலம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு, வாழ்ந்து காட்டுவீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்து. உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான். அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.